2020ல Samsung Galaxyயோட முதல் A சீரிஸ் மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Samsung Galaxy A51. இந்த மொபைலோட முழு விமர்சனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வெறும் Galaxy A51 மட்டும் கிடையாது. இது கூட ஆல்ரெடி லான்ச் ஆன A சீரிஸான Samsung Galaxy A50s மற்றும் Samsung Galaxy A50 மொபைலை சேர்த்து தான் ரிவ்யூ பண்ண போறோம். இது ஒரு முழுக்க கம்பேரிசன் வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ வெல்கம் டு மை சேனல் நெட்டெக் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இந்த ஃபோனுக்கு என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சாம்சங் மற்ற கம்பெனி போல் இவங்களும் அரைச்சமாகவே தான் அரைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ண 3 ஏ சீரீஸ்லுமே கேமரா மட்டும்தான் மிகப்பெரிய சேஞ்சஸாக இருக்குது. அதுவும் A51 மட்டும்தான் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவுட்புட்லேயுமே பார்த்தீங்கன்னா A51 மட்டும்தான் சேஞ்சாக இருக்கும். A50s'ம் A50யும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் கேமரா மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இந்த 3 மொபைலில் நீங்கள் பார்க்கும்போது 3இதுலேயுமே கேமரா தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ப்ராசஸர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து மொக்க ப்ராசஸர்னு சொல்ல மாட்டேன். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். ஸோ நீங்கள் கேமிங் ஓரியன்டாக இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம்.
ஸோ கூடுதல் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே AMOLED ஸ்க்ரீன் தான். ஸோ டிஸ்பிளே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எந்த ஃபோன் கூடயுமே உங்களால் கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி, அதாவது சாம்சங் வந்து டிஸ்பிளேல ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட டிஸ்பிளேல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்லேருந்து எல்லாருமே, கலர் ரீப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான பேட்டரி. நான் சாம்சங் Galaxy A50 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய அப்டேட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி ட்ரெயின் ரொம்பவே அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹார்ட் யூஸ் பண்ணால் கூட ஒரு நாள் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமாக வரும். மேலும் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு குயிக்காக சார்ஜ் ஆகிடும். நிறைய அப்டேட்க்கு அப்புறமா இன்னுமே ரொம்பவே சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது உங்களுக்கு 0 to 100%. அடுத்ததாக சாம்சங் Galaxy A50ல் நான் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கேமரா குவாலிட்டி தான். டே லைட்டிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா எந்த பிரச்சனையும் இல்லை. செல்ஃபி கேமரா டே லைட்லையுமே சரி, லோ லைட்லையுமே சரி ப்ராப்ளம் தான். அதில் ஒயிட் பேலன்சிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாய்ஸ் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த யூநாட்ச் இருக்கிறதுனால அந்த மேலே இருக்க ஸ்பீக்கர் கிரில்லேருந்து டஸ்ட்டு போய் ஃபார்ம் ஆகி அப்படியே உங்களுக்கு அந்த கேமரா லென்ஸையே வந்து டஸ்ட் பண்ணிடுது. நான் ஒரு டைம் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் க்ளீன் பண்ணிட்டேன். அவங்க நீங்கள் டஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம டஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்க முடியுன்றது எனக்கு தெரியல. நீங்களும் இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது ரெக்டிஃபிகேஷன் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். A50ல் இருந்த ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு A50sல சரி பண்ணியிருந்தாங்க. இப்போ A51ல் இதை கொஞ்சம் நல்லாவே சரி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதனுடைய செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோலில் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு டஸ்ட் ஃபார்மேஷனுக்கு அந்த அளவுக்கு சான்சஸே கிடையாது. இதில் நீங்கள் ஆல்ரெடி இந்த 3 ஃபோன்லையுமே எடுத்து கேமரா சாம்பிள்ஸை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த கேமரா சாம்பிள் பிடிச்சிருக்குன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.